வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின வாழ்த்துக்கள். மைவி3க்கு நான் 2 நாள் முன்னாடி போட்டிருந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நான் எதுக்காக தொடர்ந்து இந்த பதிவு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மக்களுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். எம்டி சார் இது வரைக்கும் எதுவுமே பேசாமலே இருக்கார். ஓகேவா? மைவி3க்கு ஆதரவாகவும் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மைவி3 வரும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆலமரமாக வளரும் அப்படின்னு போட்டிருக்கீங்க கமெண்ட். ஓகே, அது எப்போ? எங்களுக்கு தேவை இப்போ தேவை. மக்கள் பாருங்கள், ஆதரவாக போட்டிருக்கவங்க எல்லோரும் நீங்கள் ஒரு பண தேவையில் கொஞ்சம் நீங்கள் ஓரளவு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே இல்லாமல் மக்கள் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மக்கள் படுற கஷ்டத்தை பாருங்கள். அந்த கஷ்டங்களை பார்த்துட்டு தான் நான் இன்றைக்கி சேனல் ஓப்பன் பண்ணி இது மூலமாக நான் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எல்லோரும் ஆதரவாக தான் பேசுகிறீங்க. அந்த கஷ்டப்படுற மக்களை பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் கண்ணில் ரத்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், காட்டி பேசுன்னு சொல்லலாம். காட்டுவேன் கண்டிப்பாக. அப்படியே திரும்பவும் மைவி3 செயல்பட்டாலும் மைவி3க்கு நான் எதிரி கிடையாது. மைவி3க்கு ஆதரவும் கொடுப்பேன். எனக்கு தேவை இப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதுதான் எங்களுக்கு உடனே பதில் வேணும், நல்ல தீர்ப்பு வேணும், நல்ல தீர்வு வேணும். அதை தான் நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம். இப்போ எம்டி கிட்ட கேட்குறதும் நான் இதுதான். இந்த பதிவு யார் மூலமாவது எம்டிக்கு போகணும்.